ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் அவர்கள் ஹேஷ்பாக்ஸ் வந்து எடுத்திருந்தார்ல, ஸோ அதில் நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ப்ரமோ 1ல் வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட சுத்தமாக நீங்கள் கான்டாக்ட் வந்து இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. அது நமக்கு பார்க்கும் பொழுது இந்த டாஸ்க் வந்து கரெக்டு தான். ஏன்னா போகிறப்ப இன்னும் ஒரு வாரம் தான், இந்த டைம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு பேனிக் அட்டாக் வந்து உறுதியாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் நேற்றே, கரெக்டாக இன்னைக்கு காலையில் வீடியோலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் சாண்ட்ராவுடைய அடுத்த குறி யாருன்ட்டு. அதை எரியிற எண்ணெயில், அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை தூக்கி ஊற்றுற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரியே திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பின் பாயிண்ட் பண்ணி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. அது இன்றைக்கி பெரிய பூதாகரம் கிளப்ப போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மேட்ருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். திவ்யா பார்த்துட்டு, எம்மா இங்கே இருக்கும்போதே ஒன்று பேச முடியலையம்மா, வெளியே போய் வேறு ஒன்று பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து செட் ஆகலை கம்ப்ளீட்டாக அப்படின்ட்டு. ஓகே, அவங்க ஒன்று. அடுத்து நீங்கள் திவ்யா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து என்னை முதுகில் குத்திருக்காங்க. அதனால் சாண்ட்ரா வந்து நான் கான்டாக்டே இருக்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் நல்லா பேசி அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சு என் முதுகில் குத்துனது சாண்ட்ரா அப்படின்னோட சாண்ட்ராவோட இது டைட்டில் காமிக்கிறாங்க. ஐயோ, அதே மாதிரி நம்ம விஆர் யாரை சொல்லுவாங்க, விக்ரம் தான். கூப்பிட்டு போய் எமோஷ்னலாக பேசி நல்லா ஜாலியாக இது பண்ணி அப்புறம் தடையை கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி போய் நல்லா கேவலமாக பேசுகிறதுக்கு நம்ம விக்ரம் முட்டா யார் இருக்கா? அதனால் எனக்கு வந்து அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ அவர் கூட நான் டச்லேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க. ஸோ இப்போ வன்மத்தை மாற்றி மாற்றி கக்கியாச்சா, யாரோட டச் இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் வந்து விதிவிலக்கே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு ஒரு பேனிக் அட்டாக் உறுதி. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது டிஆர்பி ஏற்றணும் எதுவுமே இல்லை. காரணம் தான் வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அது பெருசாக இம்பேக்ட் வந்து இருக்காது. ஸோ அவர் கிளம்புனவொடனே நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பேசி போகணும்ல, ஏதாவது வந்து கடுப்பேற்றணும். அதுக்கு சாண்ட்ரா நேற்றே வந்து ஒரு அறிகுறி கொடுத்துட்டாங்க. பீன் பேக் போட்டு உட்காந்துக்கிட்டு கேட்டை பார்க்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு சைடில் இது பேனிக் அட்டாக்னால, இன்னொரு சைடில் நிஜமாக மக்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஆக்சுவலாக கானா வினோத் அவர்கள் வெட்டி எடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறது. அவங்களுடைய ஒய்ஃப் பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது, நீங்கள் இவ்வளோ லவ் கொடுக்குறீங்க, டைட்டில் கூட ஜெயிச்சில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்னு தெரில, இப்போ தான் என் புருஷன் மேலே அவ்வளோ அக்கறையாக எல்லாரும் வந்து போடுறீங்க, அதற்கே அவர் லைஃப் வந்து எங்கேயோ போயிடுவார், நன்றி சொல்லி கரெக்டாக அங்கே பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டில் அவர் தான் ஜெயிக்கணும் எதிர்பார்த்தாங்க. ஏன் அந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்தாருன்னு தெரில. அது நம்மளால் வந்து யோசிக்க கூட முடியல ஏன் அப்படி எடுத்தாருன்ட்டு. அவங்க ஒய்ஃபோட ஆறுதல் பார்க்குறப்ப கொஞ்சம் ஓகே. ஏன்னா மக்கள் ஹேட் பண்ணல, உங்களுக்கு இந்த முடிவு தவறான முடிவு அப்படிங்கிறத அவர் வெளியே வந்து புரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு 12 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு விட்டோமேடா அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அவரை பார்த்து உறுத்தும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்றே இதற்கு முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா தான். அதாவது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, பட் அதை பயன்படுத்தி விட்டாங்க. என்னென்னா, அது உள்ளே வருவாங்க, எல்லோரும் நிற்பாங்க, ஒருத்தவங்க வந்து போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க திருப்பி, அவங்களுக்கு சம்பளம்லாம் இருக்கும், அப்புறம் 4 பேர் வேஸ்ட்டு தான், வின்னர் மட்டும்தான், அதுக்கடுத்து இருக்கிறவங்களாம் எலிமினேட் ஆகி போயிடுவாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னோடனே மேபி அவர் என்ன யோசிச்சுட்டு பாருன்னா, சரி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம கொடுப்பாங்க, நாங்கள் தெரியாது, சேனல் பாலிடிக்ஸ் பண்ணலாம் பண்ணிடுவோம், சாண்டி மாதிரி ஆகிட்டாங்கன்னா ரன்னரு இருக்கிற காசுக்கு போயிடும், ஒன்றும் வராது. ஸோ அந்த ஒரு மனநிலை பண்ணிட்டார். அதனால் நான் வந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். இன்னொன்று, அரோராக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து எடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. விக்ரம் கூட சொன்னார், நானும் நீ கானா வினோத் எடுக்க மாட்டோன்ட்டு. அப்போ அரோரா சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு விக்ரம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அப்படின்ட்டா. தெளிவான பிளானு, தெளிவான ஸ்கெட்சு அரோராக்கு இருக்குது, பக்காவாக யோசிச்சிருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த டிஸ்கஷனில் பேசுனதாக இருக்கட்டும், அப்புறம் அவர் பேசின அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கானா வினோத்தை தூண்டுதலுக்கு உள்ளாக்கியிருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்